உங்களுடைய கடன் அடைக்கிறதுல உள்ள முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைய எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்றது தான். எந்த மாதிரியான பொருளாதார சூழல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது? ரொம்ப முக்கியமா உங்களுக்கான கடன் என்ன இருக்குது? உங்களுக்கான வருமானம் என்ன இருக்குது? இந்த 2யுமே நீங்க அனலைஸ் பண்ணி அத பத்தின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் உங்களால கடன சரியான விதத்தில அடைக்க முடியும். நீங்க ஒரு சில நேரத்தில இந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, ரொம்ப முக்கியமா ஒரு கடன் அப்படின்னு சொல்லி இல்லாம 2, 3 கடன்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. வேற வேற வட்டி விகிதங்கள் இருக்கும். அப்பப்போ கையில கிடைக்கிற அந்த பணத்த எங்க நீடு இருக்குதோ, அந்த மாரி அந்த இடத்துல அப்படியே அடைச்சிட்டு இருக்கும்போது, நெறைய நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னே தெரியாம மைண்ட்ல ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ ஒரு நெருக்கடி இருக்கும். ஒண்ணு தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க பேப்பரையும் பென்னையும் எடுத்துட்டு உட்கார்ந்து என்ன கடன் இருக்குது, என்ன வருமானம் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாம உங்களால தெளிவா அந்த கடன அடைக்க முடியாது. ஸோ பேப்பர் எடுங்க. என்னென்ன கடன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சைடுல எழுதுங்க. அந்த கடனுக்கான வட்டி விகிதம் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கான வருமானம் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால கடன அடைக்க முடியும். அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.